இப்போ சூப்பராக நம்மளோட வாழைக்காய் பொரியல் எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாழைக்காய், அது எப்படி சொல்கிறது, பொரியல் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காக முடியக்கூடிய ஒரு ஒரு டிஷ் அப்படிங்கிறனால அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கணும்ல. ஸோ டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இனிமேல் தான் வந்து லைட்டாக ஒரு உப்பு போட்டு நான் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதை நான் சைடில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான ரொம்ப சிம்பிளானதான் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன் நான். அதுமாதிரி 5 இதுக்கு வந்து இதில் இருக்க மிளகாவில் இருக்க உரைப்பு மட்டும்தான். ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடுறதில்ல. தேவைன்னா நீங்கள் வத்தல் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாவே இருக்கட்டுமே ஒரே இதாக வச்சுட்டேன் ஆப்ஷனலாக. மீன்ஸ் எனக்கு இது போதும், மிளகாவே இருக்கட்டும் அப்படிங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன், 3 பல்லு பூண்டு வந்து நான் நச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டி கருவேப்பிலை கண்டிப்பாக சேருங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் வந்துக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் உளுந்து வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃப்ளேவர் வந்து அதோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டி காயம், சீரகம், கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு. இதுதான் இதோட தேவையான பொருட்கள். தேவைன்னா நீங்கள் மஞ்சள் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் எதுவுமே இல்லாமல் தான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து வாழைக்காவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப வேக வைக்கணும்ல, ஒரு 2 கொதி வந்தாலே போதும் நமக்கு, அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட பதமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு பொரியல், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் வாங்க. இப்போது நான் இரும்பு கடாயில் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. சீக்கிரத்துக்குள்ள இது வந்து சூடாயிரும். அதனால் கடுகு உளுந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக யூஸ் ஆகும். அதனால் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்குங்க சீரகம், இதோடு சேர்த்து உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நான் போட்டுறேன். அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கலைங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அந்த சீரகமாக அந்த கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ பூண்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டி கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சோண்டி காயம். அந்த கருவேப்பிலை போட்டோன்னே அந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், அதோடு சேர்த்து வெங்காயம் தெறிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக விட்டுருக்கேங்க. போதுமான அளவு இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக விட்டுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜாஸ்தியாக விடுங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த உளுந்து இருக்குலாங்க, அந்த உளுந்து போடும்போது உளுந்தோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். உளுந்து வந்து யாரெல்லாம் வந்து உளுந்து வந்து யாரெல்லாம் எந்த குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் உளுந்தெல்லாம் கொஞ்சம் கூட போட்டு கொடுக்கும்போது அவங்க அந்த உளுந்தையும் சாப்பிடுவாங்க, க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கும் அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப டெய்லி கொடுக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ எப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கும் போது அதோடு சேர்த்து கொஞ்சோண்டி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் போது அதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நம்ம வடித்து வச்சுருந்த வாழைக்காயும் உள்ள சேர்த்துட்றேன். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நமக்கு.
இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது கலரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து மூடி வைக்கிறேன். குயிக்காகவும் ஆயிரும். ஸோ ஈஸி ரெசிபீஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி காம்பினேஷன்லலாம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இதில் வத்தல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் பச்சை மிளகாய் எனக்கு ஸ்பைசி வேணுங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். வத்தல்லாம் இருக்கும், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அந்த தேங்காவோட அரோமா இதெல்லாம் ரொம்பவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் செஞ்சு முடிச்சாச்சு நம்மளோட வாழைக்காய் பொரியல். நம்ம ஆல்ரெடி உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் கொஞ்சோண்டி உப்பு போட்டிருந்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டான ஒரு உப்பு தேவை. வேணா உப்பு சேர்த்துக்கிறேன். சூப்பராக நம்மளோட பொரியல் ரெடி. அந்த ஸ்பைசி ஓகேங்க எனக்கு, அதனால் இல்லைங்க எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு வத்தப்பொடி இருந்தால் நல்லாயிருக்கும்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரெடி, வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சோறுங்க. இது கூட நம்மளோட வாழைக்காய் பொரியல். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன், அதனால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நான் நம்மளோட சேனலில் இருந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் மோர், கடலை மாவு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் ஒன்லி ப்ளெயின் மோருங்க. ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அவசரத்துக்கு நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி டேஸ்ட்டு வகைற எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் யாருக்குமே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஒருவேளை எனக்கு ஸ்பைசி பத்தலைன்னா கொஞ்சோண்டி மிளகாத்தூள் இந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சூப்பராக சமைச்சிட்டேன், சூப்பராக சாப்பிட போகிறேன். ஸோ இதே மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.